தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்காதபடி வேதம் சொல்லுகிறபடி நாங்க கிரியை செய்து வாழணும் என்பதை அநேக இடங்கள்ல இங்க வலியுறுத்தி கொண்டு வருகிறாரு பவுல். தொடர்ந்தும் 18வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. ரோமாபுரியில அப்ப வாழ்ந்தவங்களுக்கு நியாய பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது, அதைத்தான் அறிஞ்சிருந்தாங்க. இப்பதான் அங்கட கைகள்ல புதிய ஏற்பாடு இருக்கு. அப்ப நியாய பிரமாணம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டையும் நாங்க வச்சு பார்க்கலாம். அப்ப நியாய பிரமாணத்துல உபதேசிக்கப்பட்டவனாய் புதிய ஏற்பாடுல உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை நியாய பிரமாணத்தினாலும் புதிய ஏற்பாட்டு காரியங்கள்னாலும் உபதேசிக்கப்பட்டவனாய், அதை படித்தவனாய், அதை அறிந்தவனாய், அதை தெரிந்தவனாய், அதை விளங்கி கொண்டவனாய், அதை ஏற்றுக்கொண்டவனாய் வாழணும், அதை அறிந்திருக்கணும், அதை தெரிந்திருக்கணும் என்று பவுல் சொல்றார். இப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு தெரிந்திருந்தால்தான், அவன் அதை அறிந்திருந்தால்தான் அவன் என்ன செய்வானா, அவருடைய சித்தத்தை அறிந்து, அப்படிப்பட்ட மனுஷனுக்குத்தான் அவருடைய சித்தம் என்னதென்று தெரியும். அவருடைய சித்தத்தை அவன் அறிஞ்சு கொள்ளுவான். இங்க மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை செய்யாத பட்சத்துல எவர் அவருடைய சித்தத்தை செய்யலையோ அவர்களை அவர் தள்ளி விடுகிறார். தேவ சமூகத்துல போக முடியாது, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறார். அப்ப வேத ஒரு மனுஷன் படிச்சாதான், அதை புரிஞ்சு கொண்டாதான் அவருடைய சித்தம் என்னென்று தெரியும். அந்த சித்தம் என்ன என்று தெரிந்தால்தான் நன்மை தீமையை நாங்கள் வகையறுக்க முடியும், கண்டுகொள்ள முடியும் என்பதாக 18ஆம் வசனத்துல பவுல் சொல்லி போட்டு, வேதத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை தெரிஞ்சு எது நன்மை தீமை என்று விளங்கி, அதன் பின்பதாக நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவருக்கு வெளிச்சமாகவும். ஒரு மனுஷன் வேதத்தை அறிஞ்சு புரிஞ்சு தேவ சித்தத்தை தெரிஞ்சு நன்மை தீமையை விளங்கி கொண்டு அதன்படி வாழ்ந்து அவன் எப்படிப்பட்டதான ஒரு ஊழியம் செய்யணுமா, குருடருண்டா ஆத்மாவில் குருடாக்கப்பட்டவர்களுக்கு அவன் வழிகாட்டியாகவும், அந்தகாரத்தில் பாவத்தில் இருளில் இருக்கிறவர்களுக்கு அவன் வெளிச்சமாகவும் வாழணும். இதான் இங்க கொண்டு சொல்ல வருகிறார். வாழணும் என்று போதிக்கணும் என்று தான் இங்க சொல்ல வருகிறார். சொல்லி போட்டு, இப்படி ஊழியம் செய்கிற நீங்க கடைசியில அதன்படி நீங்க வாழாட்டி தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள மாட்டீங்கன்னு சொல்றாரு. ஊழியம் அப்படித்தான் இருக்கணும், ஊழியம் அப்படித்தான் செய்யணும். வேதத்தை புரிஞ்சு கொள்ளணும், அவருடைய சித்தத்தை விளங்கணும், நன்மை தீமையை அறிந்து கொள்ளணும், அறிந்து அங்க குருடருக்கு வழிகாட்டியாக, ஆத்மாவில் குருடாகப்பட்டவர்களுடைய அந்த குருட்டுத்தன்மையை நீக்குகிற, அவர்களுக்கு வழிகாட்டுகிற வேதத்தை கொண்டு வாழுகிற ஒரு ஊழியம்.
அந்தகாரத்தில், இருளில், பாவத்தில் எல்லாருக்கு வெளிச்சம் கொடுக்கிற, வெளிச்சத்தை காட்டுகிற, வெளிச்சத்துக்கு நேரா நடத்துகிற ஒரு ஊழியம் செய்யணும். இன்னும் அநேக காரியங்களை சொல்றாரு. நாளைய தினத்துல அதை பார்ப்போம். ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.